நேர்களே, ஆக்கமும் ஆன்மீகமும் ஒரு அற்புதமான தொழில் நேர்களே. நேர்களே, ஒரு குட்டி கதை பார்ப்போமா? ஒரு கணவன் மனைவி காரில் வந்துட்டு இருந்தாங்க. ரொம்ப மழை கொட்டுனுது. அந்த மனைவிக்கு குளிர் தாங்க முடியல. குளிர் தாங்க முடியாதனால போர்வை வச்சு பொத்திட்டு இருந்தாங்க. வர வழியில் ஒரு ஐயா வந்து ரொம்ப குளிரில் நடுங்கின்னு இருந்தார். அப்போ இந்த கணவனுக்கு மனம் கேட்காம காரை நிப்பாட்டி கிட்டக்க போய் பார்த்தார். அப்போ மனைவிட்ட வந்து சொல்கிறார், ஒரு போர்வை வந்து ஐயாவுக்கு கொடுப்போமா அப்படி. அதெல்லாம் வேண்டாம், அது ரொம்ப காஸ்ட்லி அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கெஞ்சுறார். கொஞ்சம் சரின்ட்டு பொத்தி விட்டுட்டு போகிறார். ஒரு 2 உடனே மனைவி சொல்கிறாங்க, பாருங்கள், அதை விற்று போட்டு சா மது அருந்துவாங்க, ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க, இது தேவையா அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் எண்ணாத அப்படிங்கிறார். அதுக்கப்புறமா ஒரு 2 நாள் கழித்து அந்த வழி கொஞ்சம் நேரம் நில்லுங்களேன், ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு இந்த மனைவி போய் அந்த வழியை போகிறப்ப அந்த ஐயாவை பார்க்குறார். போர்வை இல்லை. உடனே, என்னம்மா நீ போர்வையை தேடி வந்திருக்கியாம்மா? அங்கே ஒரு பெண்மணி ரொம்ப குளிரில் இருந்தாங்க, என்கிட்டயாவது ப்ளஸ் இருக்குது, அவங்கள்ட்ட அது கூட கிடையாது, போகிறவங்க வரவங்கெல்லாம் கேலி பண்ணுறாங்க, கிழிஞ்ச ட்ரெஸ்ஸுங்கனால, அதனால் நான் தான் பொத்தி விட்டேன் அப்படிங்கிறப்ப இந்த அம்மாவுக்கு மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இன்னொன்று வச்சுருக்கேன் இல்லைங்க வீட்டில், அதை எடுத்துகிட்டு வந்து இந்த ஐயாவுக்கு கொடுங்க அப்படிங்கிறாங்க. ஆகையால் யாரையும் நம்ம பார்க்காம பேசக்கூடாது, யாரையும் புண்படுத்தும்படி நடந்துக்கக்கூடாது. இப்போ நம்ம யூடியூப்பில் வந்து இது எத்தனை நேரம் இந்த கதையை கேட்பாங்களோ அவங்களும் கொஞ்சமாவது ஆஹா, வெளியில் போகிறப்ப ஏதோ ஒரு தான தர்மங்கள் இன்னமும் பண்ணின்னு தான் இருக்காங்க. இதை கேட்டும் சில பேர் மாறி பண்ணின்னு இருக்காங்க. கண்டிப்பாக நேர்களே, ஆகையால் ஒரு குட்டி உதவி அப்படின்னாலுமே நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். கண்டிப்பாக நேர்களே, கண்டிப்பாக.